அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. குலதெய்வம் வழிபாடு என்றால் என்னையா? ஒரு குலதெய்வம் இல்லை, ஊருக்கு 1000 குலதெய்வம் இருக்குது. தன்னுடைய குலதெய்வ வழிபாடுன்னு அடைக்கிறாங்க. அதான் உனக்கு எது குலதெய்வம்? எனக்கு பச்சையம்மன். பச்சையம்மன் குலதெய்வம், ஒருத்தனுக்கு முனேஸ்வரம் குலதெய்வம், ஒருத்தனுக்கு காட்டேரி குலதெய்வம், ஒருத்தனுக்கு கன்னியம்மா குலதெய்வம். இப்படி ஆளுக்கு ஒரு குலதெய்வம் வச்சுக்கிறான். இத்தனை குலதெய்வம் இருக்குதா? குலதெய்வம், வழி தெய்வம் இதெல்லாம் மனிதனுடைய மன கற்பனை. ஒரு தெய்வம் தான் உலகத்தில், அது சிவம் தான். சிவம் மீதி எல்லாம் அதிலிருந்து உதிரிடா. ஒவ்வொரு கடவுளை நம்ம சரியாகவே நம்ம புரிஞ்சுக்கின்றே இல்லை. கடவுளுடைய இயக்கத்தை பற்றி நமக்கு உணராததால் கடவுளை பற்றி நமக்கு தெரியல. சிவம்ன்றது ராத்திரி கூட அந்த கேள்வி கேட்டாங்க. மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார், அந்தரத்தில் நடனம் ஆடுறாரு சிவபெருமான், இவர் ஏன் எந்த நேரமும் நடனம் ஆடுறார் அப்படின்ற ஒரு கேள்வி ராத்திரி கேட்டாங்க. சிவபெருமானுடைய நடனம் ஆகாயத்தில் நடக்கலைன்னா இங்கே பூமி சுத்தாது. சிவபெருமானுடைய ஆகாயத்தில் நடனம் நடக்கலைன்னா நீ நடக்க முடியாது, ஓட முடியாது, பேச முடியாது, நடக்க முடியாது. அப்போ இதுக்கு ஒரு பாட்டை பற்றி சொன்ன திருவிடையாளர்களில் ஒரு பாட்டு ஒன்றுக்குது, நான் அசைந்தால் அதிசயம் அகிலம் எல்லாமே அப்படின்ட்டு. அப்போது அந்த இறைவனுடைய ஆற்றத்தில் தான் இந்த உலக இயக்கமே நடந்துக்குது. அந்த இறைவன் யார் அப்படின்னா அது ஒரே பொருள், சிவன் தான். மீதி குலதெய்வம் கோத்திர தெய்வம்லாம் அது அவங்கவுங்க வீட்டுங்களில் வச்சுக்கிறது தனித்தனியாக. இப்போ உனக்கு ஒரு குலதெய்வம், எனக்கு ஒரு குலதெய்வம், இன்னொருத்தருக்கு ஒரு குலம், இத்தனை குலதெய்வமாகுது. இந்த தெய்வத்தெல்லாம் எதுக்கு வழிபட? ஒரு தெய்வத்தை வழிபடுங்கள, உண்மையான தெய்வத்தை. அது ஏன் கற்பனையில் போய் வழிபடணும்? எல்லா மனிதர்களும் தான் விருப்பப்பட்டு பிறக்கிறோம். இதுதான் நம்ம ஜனனம் மரணம். ஆனால் மகான்களில் இறைவன் விருப்பப்பட்டு அனுப்புகிறான் இந்த உலகத்துக்கு. இந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துல இந்த மக்களுக்கு போதனை பண்ணி நல்வழிப்பட்டு அவன் கெட்டு குட்டிச்சவராகின்னு இருக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறைவனே அனுப்புகிறான். இறைவனே அனுப்பினவங்க தான் இறை தூதர்கள்னு சொல்கிறது. இறைவனே அனுப்பணும் தான் மகான்கள்னு சொல்கிறது. இறைவனே அனுப்பணும் தான் ஞானிகள்னு சொல்கிறது. மனிதர்கள் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிறக்கிறது. அப்படிப்பட்ட இறைவனை நம்ம ஒழுங்கான முறையில் அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அது என்ன பண்ணுது, என்ன ஏக்குது, என்ன ஏங்குறோம், இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கடவுளை பற்றி நம்ம உணர்வோம். ஆளுக்கு ஒரு குலதெய்வம், 1000 கோடி பேருக்குறான், கோடி குலதெய்வமாக வாழ்ந்துன்னு இருக்குது. அது என்ன குடும்பமாக நட்டிங்குது? இதெல்லாம் ஏன் நம்ம யோசிக்கிறதே இல்லை? சொல்லு. ஒரு தெய்வம் தான் உலகத்துக்கு. அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, குலம் கிடையாது, நாடு கிடையாது, மொழி கிடையாது. அது மட்டும்தான் தெய்வம். அந்த ஒரு தெய்வத்தினுடைய இயக்கத்தில் தான் உலகமே இயங்கிக்கினுக்குது. உலகம்னு நம்ம எதை சொல்கிறோம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம உலகம்னா உயிரினங்கள் வாழறது மட்டும்தான் உலகம். அதனால தான் இந்த உலகம்னு சொல்கிறோம். ஆனால் உயிரினங்கள் வாழாததை கிரகம்னு சொல்கிறோம். அப்போ இந்த பூமி கிரகம் இல்லை, இது உலகம். இதுக்கு அடுத்தது உயிரினங்கள் வாழாத இடத்துக்கு பேர் கோள்கள். கோள்கள் வேற, உலகம் வேற. அப்போ உலகம் எதை சொல்கிறோம்? நம்மளை தான் சொல்லின்னுக்கிறோம். நம்ம தான் உலகமே. அப்போ இந்த உலகத்தில் வாழற நம்ம உண்மையை தெரிஞ்சிக்காத வாழ்ந்து முட்டாள்தனமாகவும் மூடத்தனமாக வாழ்ந்து என்ன பயன்? வாழ்க்கையே வீணாக போயிடுது. 60 வருஷமாக குலதெய்வத்தை கொண்டாடி எப்போ பார்த்த நீ அந்த குலதெய்வத்தை? எனக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக பச்சையம்மன், என் பேர் பச்சையம்மன் இருக்கட்டும், பச்சையம்மனை மட்டும் தான் வழிபடுறாங்க எங்கள் பரம்பரை. சரி, எங்கள் பங்களில். அதனால இதுதான் குலதெய்வமா இல்லை எல்லா தெய்வமான்றது தான் என்னுடைய கேள்வி. ஊரில் எத்தனை தெய்வம் தான் இருக்கும்? சொல்லு. அதனால அதெல்லாம் கிடையாது. ஒரு தெய்வம் தான் உலகத்துக்கு. அதுக்கு பேர் தான் தெய்வம். அது அதுக்கு பேர் உண்மையான பேரெல்லாம் கிடையாது. அது கடவுள். கடவுள்னா என்ன? எல்லாத்தையும் இன்பம் துன்பம் இரவு பகல் பந்தம் பாசம் எல்லாத்தையும் கடந்து, அதுக்கு எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லா சாமிக்கும் எல்லாம் உண்டு, எல்லா இதுவும் வாங்கிக்கும் அது. ஆனால் அங்கே இருக்கிற சாமியை யாராலையும் தொடவே முடியாது. ஆனால் தொட முடியாத இடத்துல இருந்து இந்த உலகத்தையே இயக்கிக்கினுக்குது.
அதுதான் ஒரு தெய்வம், பெருந்தெய்வம். அது அந்த பெருந்தெய்வத்தை வழிபட தெரிஞ்சுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு முக்தி மோட்சம். எங்கேயாவது பச்சையம்மன் சொர்க்கத்துக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்களா? வைகுந்தத்துக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்களா? அப்போ வைகுந்தம், கைலாசம் இதெல்லாம் எங்கே இருக்குது, எந்த தெய்வத்தாண்ட இருக்குதுன்னு யோசிக்குவானவா? யோசிக்கவே இல்லையே. நம்ம இப்படியே அறியாமையிலே வாழ்ந்துட்டோமே. நம்ம வாழ்ந்ததில் நம்ம சந்ததியும் வளர்க்குறோம், அதுங்களையும் நம்ம கெட்டதில் அதுங்களையும் கெடுத்துன்னுக்குறோம். இப்போது என்னுடைய நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க ஐயா. கரெக்டா? அவங்க ஐயா வந்து 9:10 அது 10:30 மணிக்கு மேலே தான் வருவார் ஐயா அப்படின்னாங்க. சரி, நீங்கள் 10 மணிக்கு வந்துட்டீங்க. சரி. இந்த ராவால யமகண்டன்ற எந்த அளவுக்கு உண்மை? நான் எதையுமே பார்க்கறது கிடையாதுப்பா. எனக்கு ராகு காலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது. முண்டிச்சு வந்தால் எதிர போகாத இருக்க மாட்டேன். வீட்டுக்கு திருப்பின்னு போய் தண்ணி குடிச்சிட்டு வரமாட்டேன். இந்த சாங்கியத்துக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவன். ஏன்னா சாங்கியத்தை நம்புறதை விட நான் கடவுளை நம்புறேன். கடவுளுக்கு ஈக்குவலாக வேறு எந்த தீமே நினைக்கிறது இல்லை நான். அதனால் இந்த ராகு காலம் யமகண்டம் அது வந்துக்கிட்டு தான் இருக்கும், போய்க்கிட்டு தான் இருக்கும். அது பாட்டுக்கு அது மேலே இப்போ நீ ஏன் மனசில் அதை தூக்கிற? உன் மனசில் அதை தூக்கிக்கும் போது ஒருத்தன் மந்திரவாதி இருப்பான், அவன் மந்திரம் பண்ணுவான், அவன் பொழப்புக்கு அவன் பண்ணுறான். ஆனால் நீ அவனை பார்த்து பயந்து அவனையே மனசில் நினைக்கும் போது அவன் செய்கிற மந்திரம் உனக்கு பாதிக்கும். அவன் தொழில் அவன் ஜெயித்து போகிறான், என் தொழிலை நான் ஜெயித்து போகிறேன், நீ போனீன்னா அந்த மந்திரம் உன்னை ஒன்றுமே பண்ணாது. அது மாதிரி ராகு காலம் வரட்டும், யமகண்டம் வரட்டும், அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது. அதை நீ நிறுத்த முடியுமா? இல்லை வரவான் நான் சொல்லுவான், வந்ததை போன்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்டது நீ எதுக்கு அதை சுமந்து தெரியுற? தெய்வத்தை சுமக்க கற்றுக்குங்க, மற்றதெல்லாம் மறக்க கற்றுக்குங்க. தெய்வம் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளே தான் இருக்குது தெய்வம். அதுக்கு ராகு காலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, எதுவுமே. ராகு காலத்தில் குழந்தை பிறக்கிறதுக்குதா? ராகு காலத்தில் சாவாதுக்கிறானா? ராகு காலம் ஆச்சு, 1 மணி நேரம் கழிச்சு நான் சாவறேன்னு சொன்னானா? இல்லைங்க நான் ரொம்ப யமகண்டத்தை பார்ப்பேன், யமகண்டம் போன பிறகு உயிர் போட்டோன்னு சொன்னானா? அதெல்லாம் சொல்ல முடியலையே. பிறக்க தான் முடியுமா? அது மாதிரி. அதனால இயற்கையோட வாழ கற்றுக்குங்க. அது பாட்டுக்க சூரியன் வருது, சந்திரன் வருது. சூரியனை வராத இன்னைக்கு நான் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? சந்திரனை வராதன்னு சொல்ல முடியுமா? இறைவனுடைய படைப்பை எந்த கொம்பனாலே நிறுத்தவும் முடியாது, செய்யவும் முடியாது. மனிதன் செய்யறதெல்லாம் இறைவன் செய்து காட்டினதை தான் செய்துங்கிறோம். நம்ம தனக்குன்னு சுயமா எதுவுமே செய்ய ஒரு நெல் விதையை எந்த விஞ்ஞானமாக செய்ய முடியுமா? ஒரு வேப்பங்கொட்டியை எந்த விஞ்ஞானமாக செய்ய முடியுமா? இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்த காலம். இறைவனுடைய படைப்பை யாராலையும் செய்ய முடியாது, இறைவன் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட இறைவனை மனசில் சுமக்க கற்றுக்குங்க. மீதி குழப்பங்களை தூக்கி குப்பையில் போடுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். தேவையில்லாத குழப்பங்களை பண்ணிக்கின்னா பச்சைம்மன் கோயிலுக்கு போனால் உனக்கு வயசாகலையா? பச்சைம்மன் கோயிலுக்கு போனால் உனக்கு நீங்கள் செத்து போயிட்டு போறியா? எங்கே போனாலும் உனக்கு வர மரணம் உன்னை விட்டு நீ வர போகிறதில்லை. எங்கே போனாலும் உனக்கு வர நல்ல நேரத்தை யாராலையும் தடுக்க முடியாது. எது உனக்கு கிடைக்கணுமோ அது யாரும் தடுக்க முடியாது, கிடைக்கும். எது உங்கள்கிட்ட இருந்து போகணுமோ அதை யாரும் தடுக்க முடியாது, அது போயிடும். அதனால் இறைவன் ஒருவன், அந்த ஒருவனை அடையணும் நான் இன்னும் மனசில் ஏற்றின்னு சுமந்துன்னு தெரியுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். நமக்கு வாழ்க்கையில் வறுமை. இன்றைக்கி எந்த டிவி எடுத்தாலும் உங்கள் கஷ்டம் போகணுமா, அவரை கும்பிடுங்க. உங்களுக்கு செல்வம் கொட்டணுமா, இவரை கும்பிடுங்க. குபேரனை கும்பிடுங்க, குபேர யந்திரம் போடுங்க. தினமும் வெள்ளிக்கிழமை வெள்ளைப்பூ வச்சு வெள்ளை சர்க்கரை வச்சு குபேரனுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கூரிய பிச்சுக்குன்னு கொட்டுங்க. இது உண்மைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதை நம்பி போகிறவங்களாம் இந்த உலகத்தில் இருந்துன்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் குபேரன்றவன் யார்? யார் சாமி? ராவணனோட கூட பிறந்தவன் குபேரன். ராவணன் என்ன பண்ணாடே, இது ஏன் நாடு, இதெல்லாம் ஏன் சொத்து அப்படின்னு யார் அச்சு தத்துறான்? குபேரனை ராவணன் அச்சு தத்துறான். உனக்கு ஒரு தம்புடி கூட கொடுக்க மாட்டேன், இன்றைக்கி ஊரில் அதான் நடக்குது. எல்லாமே எனக்கு ஓணும், கூட பிறந்தவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு. இன்றைக்கி இல்லை, ராமாயண காலத்துலேயே அப்படி தான் இருந்துக்குது. ராவணன் குபேரனை அச்சு தத்துறான். ஓடிப்போ, சொத்துக்கு ஏற்றுனா வரேங்க அப்படின்னு எல்லாத்தையும் பிடிக்கும். ஏன்னா அவங்ககிட்ட பலம் இருக்குது. அதனால் பலம் இல்லாத குபேரனை அச்சு தத்திடுறான். சரி, அச்சு தத்தினான். இவன் வேதனையெல்லாம் அழுதுகினே குபேரன் வந்துடுறான். சும்மா இல்லை, வந்துட்டு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறான். யார்? குபேரன். அவங்ககிட்ட இப்போ 10 பைசா இல்லை, அவனே ஒரு பிச்சைக்காரன் ஆகிட்டான். குபேர வழிபாடு பண்ணுறவங்களாம் தெரிஞ்சுக்கணும். கடுமையான தவம் இருக்கிறான். யாரே? சிவபெருமானை நோக்கி
இவன் தவம் என்னடா இப்படி இருக்கிறான்னு சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து அவன் முன்னாடி நின்று, என்னப்பா என்ன நோக்கத்துக்காக என் மேலே நீ தவம் இருக்கிற, என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்னும் போது, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்து அச்சு தைச்சிட்டாருங்க, இப்போ நம்மளாம் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் தான் அச்சு தைச்சிட்டாரு, எனக்கு ஒன்றுமே இல்லை, சொத்து சுகம் எல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அடப்பா அதுக்கு ஏன்டா என்கிட்ட வந்த அப்படின்ற, உங்களை விட்ட நான் எங்கே போவேன், சரி என்ன சந்தோஷமாக இருக்கணும், நான் என்னை நம்பி வர எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட செல்வம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுறாரு, யார் கொடுக்குறா, சிவபெருமான் குபேரன்ற ஒரு பதவியை கொடுத்து எப்பவுமே வற்றாத செல்வத்தை சிவபெருமான் குபேரனுக்கு கொடுக்குறார். கொடுத்தவர் சிவபெருமான், அவர் இருக்கிற இடம் சுடுகாடு, அவர் போட்டுனுக்கிறது மண்டவோட மாலை, அவர்கிட்ட எந்த செல்வமும் இல்லை. ஆனால் எதுவும் இல்லாத ஒருத்தரால் தான் எல்லாத்தையும் கொடுக்கவும் முடியும். அதுக்கு சாட்சி சிவபெருமான் தான். அப்போது கடன் வாங்கின்னு ஒருத்தர்கிட்ட வரம் வாங்கின்னு வந்து ஒருத்தர்கிட்ட போய் காலில் விழுறத விட யார் கொடுத்தாரோ அவர் காலிலே போய் விழுந்துட்டா நாம் கூட குபேரன் ஆகும்ல. குபேரன் அவர் போஸ்டிங்கை கொடுத்துருவார் நம்மக்கிட்ட, எவ்வளோ காலம் தவம் பண்ணாலும் அவர் போஸ்டிங்கை கொடுக்க மாட்டார். ஆனால் ஒரு ஞானி இருக்காங்க, ஒரு மகான்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம போகிறோம், நம்மளோட கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்ல முடியும், சொந்தக்காரங்கிட்ட போனால் சிரிப்பான், சிநேகிதங்கிட்ட போய் சொன்னாலும் உயிர் கூறான், சிநேகிதிட்ட போனால் சொன்னாலும் சிரிப்பான், உனக்கு இதெல்லாம் வேணும்டா நீ என்ன ஆட்டா என்ன நான் சொன்னால் கேட்டியான்னுவான். அப்படியே ஊர் கேலி பண்ணுற விஷயத்த நம்ம எல்லார்கிட்டையும் போய் சொல்லிங்கலாம் இருக்க முடியாது. அப்போ யார்கிட்டப்பா சொல்கிறதுனா இந்த மாதிரி கடவுள்கிட்ட தான் போய் சொல்லணும். போகிற வரங்கிட்டலாம் போய் சொன்னால் அதுக்கு விமோச்சனமே கிடையாது. அப்போது சிவபெருமானாலோ குபேரன் ஆக்கிட்ட போய் குபேரன்கிட்ட வழிபட்டால் நமக்கு பொண்ணும் பொருளும் கிடைக்கும்னா, சிவபெருமானையே நாம் பிடிச்சிட்டா எவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்கும். அதைத்தான் ஒரு மகானும் ஒரு ஞானிகளும் பண்ணுறாங்க. அவங்க இருந்தது, மகான்கள் இருந்ததெல்லாம் ஆண்டி கோலம் தான். அவங்க இடுப்பில் அரணாகயிறு கூட இருக்காது, அவங்க போட்டுக்குது அதிகபட்சமாக அரை தான். ஆனாலும் நாம் போய் அவர் காலில் விழுந்தோம்னா அவங்களால மட்டும்தான் நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது. யார்கிட்ட? மகான்களுக்கும் ஞானிகளுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உள்ளது. கடவுளுக்கு அடுத்தபடியாக நமக்காக இறங்கி வந்து நம்ம கஷ்டத்தை தீர்க்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு சக்தி இருக்குதுன்னா கடவுளுக்கும் மகான்களுக்கும் மட்டும்தான் அது சாத்தியமே தவிர சராசரி மனுஷனுக்கு அந்த சாத்தியமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி வழிபாடெல்லாம் தப்பா அப்படின்னா தப்பு இல்லை, அறியாமையினால் பண்ணுறது. எல்லாத்துக்கும் மூல காரணமாக ஒரு பொருள் இந்த உலகத்தை ஆட்சி நடத்துது, அந்த பொருளை பிடிச்சிட்டோம்னா வேறு எதையும் நாம் பிடிக்க வேண்டிய வேலையே கிடையாது. சரிங்களா? அப்போது எல்லாத்தையும் படைச்சிட்டு சும்மா இருக்கிற அந்த ஒரு பொருள் எல்லாத்துக்கும் காரணமான மூலமான பொருள், அதுதான் மூலப்பதி. அந்த பதியை நமக்குள்ளவே நாம் உணரணுன்றது தான் ஐயாவுடைய தீவிரமான கொள்கை. அதுக்காக தான் இவ்வளோ உபதேசம். இந்த பாடங்கள்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன சாமி ஆகும்? ஒரு மனுஷனுக்குள்ளே 3 விதமான நெருப்பு எரிஞ்சிக்கினே இருக்குது. ஐயா சொல்லியிருக்காரு, 3 விதமான தீ ஒரு மனுஷனுக்குள்ளே எரியுது. என்ன சாமி தீ அது? ஒன்று காமத்தீ, ஒன்று பசித்தீ, ஒன்று ஞானத்தீ. ஒரு மனுஷனும் அந்த ஞானத்தீயை அணைக்கிறதுக்கு போக முடியாது, அவங்க போகிறதும் கிடையாது, எல்லாரும் அதை போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் இந்த 2 தீ கூடவே வாழ்க்கை நடத்திட்டுக்கிறாங்க. ஒன்று காமத்தீயை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க, இந்த பசி தீயை அழிச்சிடலான்னு முயற்சி பண்ணிங்க. நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்றது எதுக்கு? ஒரு ஜான் வயிறுன்னு சொல்கிறோம். ஏங்க அங்கங்கே குளத்தையே இல்லாமல் பண்ணிடுறாங்க, ஏரியை இல்லாமல் பண்ணிடுறான். இப்போ கடல்லே மண்ணி கொட்டி ஒரு தீவையை உருவாக்குறானே. ஆனால் இந்த ஒரு ஜான் இதுவை 3 வேலையும் சாப்பிட்றோம். சரி சாப்பிட்டு போட்டு உள்ளே ஃபுல்லாக ரொப்பிட்டோம், அதோட சும்மா கதானா? சும்மா இல்லை. அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்குலாம் திரும்ப தயாராகிடுது. டேய் நீ போட்டதெல்லாம் பத்தலடா, இன்னும் பள்ளமாகி போச்சு, எனக்கு உள்ளக்கிற நெருப்பு எல்லாத்தையும் சாம்பல் ஆகிடுச்சு, இப்போ ஏதாவது போடு அப்படின்னு அது கேட்குது. நான் அது பேச்சை கேட்கலன்னா அவரு வயிற்றில் ஓட்ட போட்டுருவார், அல்சர் ஆகிடும். அப்போது இந்த தீ, இந்த பள்ளத்தை இந்த உலகத்தில் யாராலையும் அழிக்க முடியாமல் இருக்குது. அப்போ இங்கே வரவங்களுக்கு என்ன சாமி இருக்குது? அதனால தான் அந்த தீயை அடிக்கிறதுக்காக இங்கே ஐயா வழியில் அன்னதானம் பண்ணுறோம். ஆனால் அது அன்னதானமான அன்னதானம் இல்லை, பிரசாதம். அந்த பிரசாதம் இந்த பசி தீயை அணைக்கக்கூடிய வல்லமை உண்டு. நம்ம காலமுள்ளா சாப்பிட்டா கூட அணையாது அந்த பசி தீ. இப்போ நாம் கூட நல்லா சாப்பிட்டுருந்துருப்போம்,
பாடம் பண்ணுறவங்க இப்போ கேட்டால் சாமி சாப்பாடே குறைஞ்சி போச்சு சாமி. நல்லா சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு சாப்பாடு எப்படி குறையும்? ஆரோக்கியமாக தானே இருக்கிறேன், எப்படி குறைஞ்சது? அது யோகத்தீயால் வந்த வினை, ஐயாவோட ஆசீர்வாதத்தால் வந்த தீ. அப்போது உலகத்தில் அழிக்க முடியாத இந்த தீயை இங்கே அழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சத்சங்கம் கேட்குறோம், எதுக்காக கேட்குறோம்? ஒரு மனுஷனுக்குள்ளேயும் நல்ல சூடம் இருக்குது, கெட்ட சூடம் இருக்குது. போன வாரம் அவர் நம்ம ஆர்டிஸ்ட் கேட்டார், சாமி அங்கின்னா என்ன சாமி, வன்னின்னா என்ன சாமின்னாரு. இந்த வன்னியினாலும் அங்கியினாலும் என்னென்னா அதுதான் நமக்குள்ளே இருக்கிற சுத்தமான தீ. அந்த தீயை நம்மளால் ஏற்ற முடிஞ்சதுன்னா உள்ளே இருக்கிற அந்த காமமான தீயும் அணையும். இந்த தீ எரிஞ்சால் மட்டும்தான் உள்ளே இருக்கிற காமத்தீயே அணையும். இந்த தீயை ஏற்றாமல் இங்கே இந்த சத்சங்கமே எதுக்காகனா இதை கேட்கும்போது மட்டும்தான் இந்த தீ நமக்குள்ளே பிரகாசமாக எரியும். இந்த தீ ஒன்று மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தீயையும் அந்த காமத்தீயையும் அழிக்கக்கூடிய வல்லமை உண்டு. எதுக்கு? இந்த காதால் கேட்கக்கூடிய, இந்த காதால் கேட்டு இந்த புத்தியால் உணரக்கூடிய இந்த சத்சங்கத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. அப்படின்றதுனால தான் ஐயாவோடைய பேச்சை கேட்டு நாம் எல்லாரும் மகிடிக்கு முன்னாடி மழங்கி நின்ற பாம்பு மாதிரி நாம் எல்லாம் மழங்கி நின்றதுக்கு காரணம் நமக்குள்ள ஐயாவோட பேச்சை கேட்கும்போது சுத்தமான தீ மேலே எழும்போது அது அங்கேயாவும் வன்னியாவும் மேலே எழும்பதுனால தான் நம்மளால் அவ்வளோ மதிமயங்கி அதை கேட்டுன்னு இருந்தோம். அப்போ இதை கேட்கக்கூடிய உங்களுக்குள்ளேயும் உங்களை உணராமலே, நீங்கள் உணராமலே இது எல்லாமே இங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாமே உணர்வுபூர்வமாக தெரியாது. ஆனால் இதை ஒருத்தர் எடுத்து சொல்லும்போது மட்டும்தான் ஓ இங்கே சத்சங்கம் நடக்கும்போது நமக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது. இது ஏதோ ஒருத்தர் பேசுகிறாருங்க, நாம் கேட்டோம் நல்லா இருக்குதுன்னு போய் கடந்து போகிற விஷயம் இல்லை. இது இன்றைக்கி நாம் கேட்குற விஷயங்கள் உங்கள் வாழ்நாளில் என்றைக்காவது இது கண்டிப்பாக எதிரொலிக்காமல் போகவே போகாது. ஏன்னா இது பேசுகிறது ஏதோ பேச்சுக்காக பேசுகிற விஷயம் இல்லை. நாம் உணர்ந்து நாம் அனுபவித்து குருநாதர்கிட்ட வரம் வாங்கின்னு வந்து பேசுகிற பேச்சுக்கள் இது. இது நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது நாம் யாருமே துணையில் என்னும்போது இங்கே கேட்கக்கூடிய ஒரு பேச்சும் ஐயாவோட ஒரு சொல்லும் நமக்கு வழி துணையாக அது வந்து நிற்கும்.